மகாராஜா 2024 தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவில விஜய் சேதுபதி, அனுராக் கஷ்யப்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷாலனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஊருக்குள்ள ஒரு பார்பரா பொண்ணோட நார்மலா லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பொண்ணு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருக்காங்க. மேட்ச் விளையாட கோயம்புத்தூர் போன அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ வீட்டுல ராபரி பண்ணிடுறாங்க. நம்ம கதையோட ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் லட்சுமியை காணோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாங்களா, அங்க நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, அதை தொடர்ந்து விஜய் சேதுபதி யார பழிவாங்க, என்ன பிளான் போட்டாரு, பொண்ணு வீட்டுக்கு வரதுக்குள்ள லட்சுமி தேடி கண்டுபிடிச்சாரா, போலீஸ்காரங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாரா இல்லைங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசன்ட் வாட்சான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி தான் இந்த மகாராஜா. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள இம்பாக்ட்ஃபுல் மெசேஜ் விஜய் சேதுபதிக்கு கம்பேக் கொடுக்குற மாதிரி நச்சுன்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் விஜய் சேதுபதி ஸ்டாண்டலோனா நின்று தட்டி தூக்கி இருக்காருன்னு சொல்லி அவரோட ரோல் ஜஸ்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு சூப்பரா எஃபோர்ட் போட்டு பயங்கரமா அந்த கேரக்டராவே படத்துல வாழ்ந்திருக்காரு. அதை தாண்டி நிறைய நோட்டபிளான கேரக்டர் இந்த மூவில வந்துட்டு போகுது. ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமாவை எடுத்து ப்ராப்பரா டைரக்டர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி கொடுத்திருக்காரு. நான்லைன்லயே இவங்க சொன்ன விஷயம் பயங்கர இன்ஃபுளுன்சிங்கா இருந்துச்சு. இன்டர்வல் ட்விஸ்ட், கிளைமேக்ஸ் சொல்லி சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் ஃபேக்டரோட நிறைச்சு கொடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸ் எமோஷனல் தான் பயங்கர ஹைப் ஏத்தி இருக்கு. கூடவே ரிவெஞ்ச்கான டிராமா ஸ்டோரி டெம்ப்ளேட் ஆல்ரெடி பார்த்த பழக்கப்பட்ட ஸ்டோரியோட ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ட் அடாப்டேஷனா இருந்தாலும் சொன்ன விதமும் நரேஷனும் ரொம்ப டிஃபரெண்டா யூனிக்கா இருந்தால கண்டிப்பா பாத்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸ்கிரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா இருந்துச்சு. எக்ஸிகியூஷன் அண்ட் நரேஷன்ல பக்காவா பிளேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒரு சீனுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபன்னி அண்ட் த்ரில் மூமெண்ட்டை கலந்து உங்களை சிரிக்க வச்சு யோசிக்க வச்சிருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் ரீசனிங்கோட படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வேற ஒரு கதையை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணி இதுக்காக இதெல்லாம் பண்ணன்னு சொல்லி உங்க யோசிக்க வச்சிருவாங்க. டெக்னிக்கலா சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பிளேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. நேட்டிவிட்டி தாண்டி ராவன் நேச்சுரலான ரியலிஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ், பிளேஸ்மெண்ட் அண்ட் விஷுவல்ஸ் தாண்டி கன்வென்ஷனலா கவர் பண்ணி கொடுத்தது நல்லா இருந்துச்சுங்க. இதோட கேரக்டர், கான்செப்ட், கண்டென்ட், காமெடின்னு சொல்லி எல்லாமே ப்ராப்பரா சிங்க் ஆகி ஸ்லோ அண்ட் த்ரில்லர் டிராமாவை டார்க் காமெடியோட மிக்ஸ் பண்ணி ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சதுனால இந்த மூவில ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த மூவில ஒரு சில சின்ன ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலாங்கிறனால கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மூவில வரக்கூடிய கேரக்டர்ஸ் இன்னும் ப்ராப்பரா டெவலப் பண்ணி காமிச்சிக்கலாம். படத்துல வர பாதி கேரக்டர் அப்ராப்ரியேட்டா கட்டான ஒரு ஃபீல் அப்பட்டமா தந்துச்சு. அதை எதையுமே கம்ப்ளீட் பண்ணாம விட்டுட்டாங்க. எந்த இடத்துலயுமே கமர்ஷியல் மசாலான ஓவர் டோஸே ஆகல. ரொம்ப ரியலிஸ்டிக்கா ட்ரை பண்ணிருக்காங்க. சித்தா மூவி பிடிக்குன்னா கண்டிப்பா இந்த மூவி உங்களுக்கு பிடிக்குங்க. ஏன்னா படத்துல நிறைய விஷயத்த ஓவர் ஹைப் பண்ணி சொல்லி இருந்தாலும் ஸ்டாண்டலோனா சாலிடா நிக்கிற அளவுக்கு விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த மூவி தூக்கி கொடுத்திருக்குங்க. ஸ்ரீரங்கா நீத்ரு 2024 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு காமெடி ஆந்தாலஜி டிராமா மூவி. இந்த மூவில யாராவது நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா சுகாஷ் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷாலனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆந்தாலஜி ஸ்டோரின்னு சொல்லிட்டு 3 பேரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனையை ஒன்னா எடுத்து அட்ரஸ் பண்ணி இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு மெசேஜா சொல்லணும்னு டைரக்டர் பயங்கரமா எஃபோர்ட் போட்டிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் கதை பாத்தீங்கன்னா 2 பேரும் லவ் பண்றாங்க. அவங்க வாழ்க்கையில வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்னன்னு சிம்பிளான விஷயத்தை எப்படி காம்ப்ளிகேட் பண்ணி கான்ஃபிளிக்டோட சொல்லியிருக்காருங்கிறது நல்லா இருந்துச்சு. இன்னொருத்த பாத்தீங்கன்னா குடியானா வீட்டுக்குள்ளேயே கஞ்சா வளர்த்துக்கிட்டு இருக்கான். போலீஸ் கிட்ட மாட்டிக்கமோ வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத அழகா எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் ஒரு பேனர் அடிக்கிறதுனால ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை வந்து இவ்வளவு டிப்ரெஷனுக்கு போய் நிப்பானாடான்னு கேள்வி கேட்கிற மாதிரியான நிறைய விஷயத்த இன்ஃபுளுன்ஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ட்ரீம்காகவும் பர்பஸ் ஆஃப் லைஃப்காகவும் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கான்செப்ட்ல இவங்க 3 பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிறாங்க, இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, யார் எதனால எந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றாங்கிற கதை, கண்டென்ட், கான்ஃபிளிக்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆந்தாலஜி டிராமா ஹைப்பர் லிங்க்டு ஸ்டோரி டைப்ல மிட் பாயிண்ட் ஒன்னு கன்ஃபியூஸ் பண்ணி உங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அழகான ஒரு டிஷ்ஷா பேக் பண்ணி கொடுக்கும் போது ஹாஃப் பேக்கடா போயிடுச்சுங்கிறது அப்பட்டமா அந்த மூவி பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காமெடின்னு தான் சொல்லுவோம். காமெடி நிறைய இடத்துல ஓவர் டோஸ் ஆகி மெசேஜை டைல்யூட் பண்ணி கமர்ஷியல்ஸை ஏத்தி விட்டுருச்சு. தமிழ் லவிங் லிப்ஸும் கூட ப்ராப்பரா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் இந்த மூவில நடிச்ச எல்லாருமே எஃபோர்ட் போட்டு பயங்கரமா நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்கிறது அப்பட்டமா தெரியும். ஸ்டோரி வைஸ் ஆந்தாலஜி டிராமா தான். 3 ஸ்டோரியை 4 கேரக்டர் மட்டுமே மையப்படுத்தி ஹைலைட் பண்ணி காமிச்சது நல்லா இருந்துச்சு. நிறைய மெசேஜா டைலாக்ஸா கன்வே பண்ணி சூப்பரா எமோஷனலா சொல்லி இருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே நரேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்டோரியிலுமே நல்ல ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் ஃபேக்டர் ஒளிஞ்சிருக்கு. பண்ணக்கூடிய ஒரு சின்ன தப்புனால எவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து இப்ப நிக்கிற பாத்தியா அப்படிங்கிற கேட்கிற அந்த ஒரு வசனத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி நம்ம டே டு டே லைஃப்ல பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே பட்டர்ஃபிளை எஃபெக்டா மாறி எப்படி நம்ம லைஃப்ல வார்ம் பிளாஸ்ட் பண்ணுதுங்கிறத அழகா காமிச்சிருந்தாங்க. டெக்னிக்கலா ஓகேஷான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா எஃபெக்டிவா இம்ப்ரெசிவா தான் பிளேஸ் பண்ணிருந்தாங்க. சோ படத்தையுமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 2 மணி நேரத்துக்குள்ள எடுத்துருக்கிறதுமே இந்த மூவிக்கு ஒரு அட்வான்டேஜா அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஆந்தாலஜி மூவி எதுங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மூவில இருக்கிற ஒரு சில சின்ன டிராபேக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்லோ பிரெடிக்டபிள் சிம்பிளான ஒரு டெம்ப்ளேட்ல தான் எடுத்துட்டு போயிருந்தாங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஓகேஷா தான் இருந்துச்சு. பட் காமெடி ஓவர் டோஸ் ஆனதால மெசேஜ் இம்பாக்ட்ஃபுல்லா கன்வின்ஷனலா கன்வே ஆகல. லவ் ட்ராக் போர்ஷன் ரொம்பவும் காம்ப்ளிகேட்டாவும் கன்ஃபியூஷனாவும் இருந்துச்சுங்கிறது அப்பட்டமா தெரியும்.
அண்ட் அந்த குடியார கேரக்டரோட லாஜிக் ரீசனிங் அண்ட் பிளாஷ்பேக் போர்ஷன் ஏன் இப்படி ஆனாங்கிறதுக்கான ரீசன் எதுவுமே எஃபெக்டிவா இம்ப்ரெசிவா சொல்லாம விட்டாங்க. கேரக்டரோட டெப்த் ப்ராப்பரா இல்ல. ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி காமிச்சிருந்தாலும் அந்த அளவுக்கு கிரிப்பிங்கா இல்லங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சுச்சுங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். சதுரம் 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க எரோட்டிக் த்ரில்லர் டிராமா மூவி 2022ல மலையாளம்ல ரிலீஸ் ஆன மூவியோட அபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ரோஷன் மேத்யூ, ஸ்வாசிகா விஜய் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷாலனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோயின் 25 வயசு பொண்ணு 45 வயசு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பங்களால தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு வேலைக்காரியோட. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அங்க வரக்கூடிய கேர் டேக்கரான ரோஷன் மேத்யூ மேல ஹீரோயினுக்கு ஒரு லவ் வருது. அதுக்கப்புறம் அவரோட ஹஸ்பண்ட் மர்மமான முறையில இறந்து போறாரு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய டிராஜடி டிராமா என்ன, ஹீரோ ஹீரோயின் நடுவில் இருக்கக்கூடிய அஃபேர் எப்படி வெளியே தெரிஞ்சிச்சு, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணக்காரியம் என்ன, போலீஸ் அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி மர்டரா டெத்தான்னு எப்படி கன்ஃபர்ஸ் பண்ணாங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி டீசன்ட் வாட்ச்னா தமிழ் அப்படி எரோட்டிக் த்ரில்லர் டிராமா மூவி 18+ டிராமா தான். தனியா பாருங்க, ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சரிப்படி. இந்த மூவில இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் தமிழ் அப்படி நிப்ஸும் கூட ப்ராப்பரா எடுத்திருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ரொட்டீனான ஒரு டிராமாவை தான் ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. ரிவெஞ்ச், அஃபேர், லஸ்ட்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு மெசேஜா கன்வே பண்ண நினைச்சிருக்காங்க. பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ் எப்பவுமே மதிக்கணும். மன ரீதியாகட்டும் உடல் ரீதியாகட்டும் அவங்களை எப்பவுமே துன்புறுத்த கூடாது. அவங்களோட விருப்பம் இல்லாம அவங்க கிட்ட தப்பா மிஸ்பிஹேவ் பண்ணி அபியூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதையும் ஆணித்தரமா அடிச்சு மெசேஜா சொல்லி இருக்காங்க. அதுக்காக இவங்க சூஸ் பண்ண ஸ்டோரி டெம்ப்ளேட் தான் ரொம்ப ஓல்டா சிம்பிளா இருந்த மாதிரி தான் எனக்கு ஒரு பர்சனல் இருந்துச்சு. ஸ்கிரீன் பே நரேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் வச்சு கிளைமேக்ஸ்லயுமே ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் வச்சு ஹீரோ பிளாக்மெயில் பண்ற சீன் எல்லாம் செமையா கிளிக் ஆஃப் ஆயிருக்கு. எரோட்டிக் த்ரில்லர் டிராமாக்கு தேவையான நிறைய சீன்ஸ் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ரொமான்டிக்கா சாட்டிஸ்ஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கோரிங் சிம்மர் சொல்லி எல்லாமே இந்த மூவிக்கு ப்ராப்பரா இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கு. சதுரம்ங்கிற டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே செஸ் போர்டை வச்சு நிறைய சீக்வன்ஸ் அந்த பிளேயர்ஸ் வச்சு நிறைய விஷயத்த மூவ் பண்ணி காட்டணும்னு நினைச்சிருக்காங்க. பட் இது ஒரு மினிமலிஸ்டிக் ஸ்லோ அண்ட் த்ரில்லர் டிராமா தான். ஷார்ட் அண்ட் வீட்டா 2 மணி நேரத்துக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் ட்விஸ்ட மட்டும் வச்சு மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கான்செப்ட்ல ஒரு பொண்ணு போல்டா எவ்வளவு விஷயத்தை என்ன பிரச்சனை வந்தாலும் எப்படி ஃபேஸ் பண்றாங்கிறத அழகா எடுத்து காட்டணும்னு நினைச்சிருக்காங்க. ஏன்னா பொண்ணுங்க லைஃப்ல அட்ராக்ஷன், அஃபெக்ஷன், அஃபேரை தாண்டி அட்வான்டேஜ் எடுத்துக்க நினைக்கிறவங்க எல்லாரும் எப்படி சம்பவம் பண்றாங்கிறத கதையா காமிச்சிருக்காங்க. அண்ட் ஒன் சைடா ஆம்பளைங்கனால இப்படிதான் மேல் சாமினஸ் அண்ட் கேரக்டரைசேஷன் பொண்ணுங்களை யூஸ் பண்ணிப்பாங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூமே இன்னும் பெட்டரா ஓவர் கம்பெனியை காமிச்சிருக்கலாம். பட் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாவும் எமோஷனலா கனெக்டபிளா ஹார்ட் ஹிட்டிங்கா இல்லங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் மைண்ட் செட்டை தாண்டி இருக்க சொசைட்டினல் பிரஷர்னால மேரேஜை தாண்டி நடக்கக்கூடிய டேபு என்னங்கிறத ஓபன் அப் பண்ணி பேச தயங்குற இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த படத்தோட ஸ்டோரி எவ்வளவுதான் ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்தாலும் யாருமே அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்ல இல்லங்கிறது அப்பட்டமா தெரியும். போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி இல்லைன்னா டீசன்ட் வாட்ச்னா ஒரு எரோட்டிக் த்ரில்லர் டிராமா 18+ தான். தனியா பாருங்க, ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சரி. 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி வித்தார்த் தான் லீடர் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷாலனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோவான வித்தார்த் பாத்தீங்கன்னா நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொல்லி ஒரு ஏசிபி போலீஸ் ஆபீசர் ஸ்ட்ரிக்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ரொம்ப நேர்மையா இருக்காரு. கலாச்சார பிரச்சனையில ஒரு கேங் அரெஸ்ட் பண்ணும்போது ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் இது ஊருக்குள்ள ஒரு சைக்கோ கில்லர் சரமாரியா எல்லாரையும் கொண்டுகிட்டே வரான்னு சொல்லி நம்ம கதையோட ஹீரோ ஒரு போலீஸ் டீம் அமைச்சு அந்த சைக்கோ கில்லரை தேடி களத்துல இறங்கும் போது அன்னைக்கு அவரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, அவரோட ஒய்ஃப்க்கு என்ன டிசீஸ் இருக்கு, யாருனால இவ்வளவு பெரிய சம்பவம் ஆச்சுங்கிறதுல இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவியா தான் இதை பிரசென்ட் பண்ணிருக்காங்க. மூவில எந்த ஒரு ஹை அண்ட் வா மூமெண்ட்டும் கிரியேட் ஆகல. டைரக்டர் நிறைய கொரியன் சைக்கோ த்ரில்லர் மூவிஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காருங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு. லாந்தரோட ஒளி பத்தலங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வித்தார் கொடுத்தரோட ஜஸ்டிஃபை பண்ண ரொம்ப ட்ரை பண்ணிருக்காரு. எஃபோர்ட் போட்டு இது வரைக்கும் இல்லாம இந்த டைம் போலீஸா ரொம்ப ஆக்ஷன் பேஸோட ஸ்ட்ரிக்டா நடந்துக்கு ட்ரை பண்ணிருக்காரு. ஸ்டோரி வைஸ் ஒரு ஆவரேஜான பிரெடிக்டபிளான அவுடேட்டடான சைக்கோ கில்லர் ரிவெஞ்ச் டிராமா டெம்ப்ளேட்ல தான் எடுத்துட்டு போயிருந்தாங்க. கேட் அண்ட் மவுஸ் கேம் ஸ்டோரி ஹூ டன் இட்ங்கிற கான்செப்ட்ல நிறைய விஷயத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ண ட்ரை பண்ணது ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. அதை ஹீரோ ஹீரோயின் நடுவில் இருக்கக்கூடிய எமோஷனல் ட்ராக் ஒர்க் அவுட்டே ஆகலங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஸ்கிரீன் பே நரேஷனை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ஆவரேஜா இருந்துச்சு. கிளைமேக்ஸுமே ரொம்ப சிம்பிளா பிளாட்டா இருந்துச்சு. இவங்க சீரியஸா பண்ண நிறைய விஷயம் உங்களை சிரிக்க வச்சிருச்சுங்கிறது என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு உங்களையே கேட்க வைக்கிற மாதிரி நிறைய விஷயத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. டார்க் காமெடி மிக்ஸ் பண்றங்கிற பேர்ல கண்டென்ட்ல இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. கேரக்டரைசேஷன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இம்பாக்ட்ஃபுல்லா இல்லங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. ஸ்லோ அண்ட் த்ரில்லர் டிராமா தான், பட் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜ்மெண்டா என்டர்டைன்மெண்டோட இல்லாம போயிடுச்சு. படத்துல நிறைய விஷயம் ஆன் அண்ட் ஆஃப் அப்ரோப்ரியேட்டா கட் ஆகி சீன் டு சீன் வேரியேஷன் அப்படியே தெரிஞ்சிச்சு. அந்த ஸ்டோரியோட நரேஷன் ஸ்கிரீன் பிளேயோட எக்ஸிகியூஷன்ல ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா ஒரு அவுட்புட் பெட்டரா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு தாட்டா இருக்கு. இந்த மூவில இருக்கக்கூடிய ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்க்காகவும் விதார்த்தோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவும் என்ன படம் பாருங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுவேன், ரெக்கமெண்ட் பண்ணுவேன். போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஆவரேஜான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி.